ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க. அதுவும் இது ஆயில் கிளீனிங் டிப்ஸ்னே சொல்லலாங்க. பொதுவாகவே நினைப்பாங்க, ரேஷன் கடையில் கொடுக்கறது ஆயிலெல்லாம் எப்படி இருக்கும், ரேஷன் சாமான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே நிறையா பேர்த்துக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய பொது விநியோகத்தில் கொடுக்கக்கூடிய இந்த செறிவூட்டப்பட்ட பாம் ஆயில் எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி ரிஃபைன் பண்ணிக்கிறதுங்க தான் சொல்ல போகிறேங்க. செறிவூட்டப்பட்ட அப்படிங்கக்கூடிய அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கிடைச்சிருக்கக்கூடிய ஆயிலை நல்லா டேரெக்டாக பாயில் பண்ணிவிட்டு அவங்க பேக் பண்ணி தர்றாங்க. சரிங்களா? இதே நம்ம கடையில் போய் வாங்கக்கூட ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பாம் ஆயிலாக இருந்தாலும் சில மினரல்ஸ் எல்லாமே வந்து சக் பண்ணிவிட்டு கலருக்காக சில லிக்விட்ஸோ இல்லை கெமிக்கல்ஸோ ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு பேக்கெட்ஸாக வருது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே பாக்கெட்டில் வாங்குகிற கடையில் வாங்கக்கூடிய எண்ணெய் தான் ரொம்ப மினரல் ரிச் அந்த மாதிரி நினைக்கிறோம். பட் மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் சக் பண்ணிவிட்டு கலரிங்காக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாமே கலந்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பாயில் பண்ணி தான் வருது. பட் மினரல்ஸ் அப்படியே இருக்கக்கூடிய பாம் ஆயிலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. ரேஷன் கடை ஆயிலை கூட நம்ம இப்படியும் ப்யூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா அடிகனமான வடசட்டி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கலே பெரிய வடசட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிடணும், ஒரு பொட்டு ஈரம்ல நல்லா காஞ்சக்கப்புறமா 1 லிட்டர் தான் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க இல்லைங்களா, நம்மளோட கூப்பன் கார்டுக்கு ரேஷன் கார்டுக்கு, அது ஃபுல்லுமே ஆட் பண்ணிக்க. அந்த 1 லிட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்மளுக்கு அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் தெரியுங்களே, நார்மலாகவே வந்து ஹீட்டிங் டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். நல்லா காயணும். பார்த்தீங்கன்னாவே லைட்டாக பபுள்ஸ் எல்லாம் வரும். அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. நான் வந்து ஒரு கொத்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பொரிஞ்சிடும். நல்லா கம்ப்ளீட்டாக அது வெடித்து அந்த இது வந்து நம்மளுக்கு கருகக்கூடாது. நல்லா பொரிஞ்சு வந்துடும் இல்லைங்களா, மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரைலாம் ஆட் பண்ணக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடணுங்க. அடங்கினக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணி விடுங்க. கூல் டவுன் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடில் பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த வடை சுடும்போதோ இல்லை பூரி அந்த மாதிரி ரொம்பவே அதிகமாக இது பண்ணக்கூடியதில் நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பாம் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய ஹைப்புங்கிற ஆப்ஷனும் கொடுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் ஆகும். நம்மளோட நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை